நேரம் ஆண்டவருக்கு என்று அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லார் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மனிதனை அல்ல, உலகத்தை அல்ல, தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். என் அருள்நாதர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் சம்பூரணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய சூழ்நிலைமைகளை அவர் மாற்ற மாறாதுவும் கிருபை, விலகாதுவும் கிருபை, மாறாதுவும் கிருபை, விலகாதுவும் கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் விலகாது விலகாது உம் கிருபை விலகாது, விலகாது விலகாது உம் கிருபை விலகாது, விலகாது விலகாது உம் கிருபை விலகாது. கிருபையைத்தான் நினைச்சு பார்க்கிறேன், உங்க அன்பு என்ன கவர்ந்து இழுக்குதே. உங்க கிருபையைத்தான் நினைச்சு பார்க்கிறேன், உங்க அன்பு என்ன கவர்ந்து இழுக்குதே. ஆமாண்டவரே, மாறாத உம்முடைய கிருபை, விலகாத உம்முடைய கிருபை இங்கே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் வருவதாக. தேவனுடைய மகிமை இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இரவு பொழுது இந்த ஜெப நேரமுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக, நன்மைகளை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 46 தொடங்கி 54 வரை. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 46 தொடங்கி 54 வரை. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். 47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும் படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். 49. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். 50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 51. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். 52. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். 53. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். 54. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இவர் செய்த 2வது அற்புதத்தை தான் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். தொடர்ச்சியாக அவர் அற்புதங்களை செய்து வந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜீசஸ் கிரைஸ்ட் the same yesterday today forever. அவர் என்றைக்கும் மனம் மாறுவதில்லை. அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய பிரசன்னம் மாறாதது, அவருடைய மகிமை மாறாதது. இன்றைக்கும் இந்த ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்கிறார். தேவனுடைய மகத்துவங்களை நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய மெய் செலுக்கிறது. மல்கியா புஸ்தகம் 3:8 வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்ட பகுதி இயேசு பூமியிலே உயிரோடு வாழ்ந்தபோது அவர் அற்புதங்களை செய்த ஒரு நிகழ்வை தான் நாம் வாசிக்க கேட்டோம். என்றைக்கோ ஒரு நாள் வாழ்ந்து கடந்து போன ஒரு நிகழ்வை இங்கே நாம் வாசிக்கிறோம் என்பதாக எடுத்துக்கொள்ளாமல் இன்றைக்கும் அவர் அந்த அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்.
அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், திரும்பவும் தன்னுடைய பரிசுத்த ஆவியை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில இருந்தபோது என்ன அற்புதங்களை செய்தாரோ அதை போலவே இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. அற்புதங்கள் மாத்திரம் நடக்காமல் இருந்தால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நாம் ஆணித்தரமாய் சொல்ல முடியாது. இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும். ஆமென். ஆகவே நாங்கள் பொதுவாக இந்த தலைப்பின் கீழே பல இடங்களிலே இந்தியாவில் கூட்டங்களை நடத்துகிற போது, அற்புத மாலை கூட்டத்தில் நடத்துகிற போது அற்புதத்தை மையப்படுத்திய செய்திகளை நாங்கள் வழங்கி வருகிறோம். நான் ஒவ்வொரு முறையும் விதமான சிறு கூடுகைகளை, பெரிய கூடுகைகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற போது நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் தேவை என்ற ஒரு நிலையோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதை விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் தெரிவியுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில மாற்றங்களை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியிலே உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நன்மை செய்கிறவராகவே அவர் சென்றார். 10:38 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் பிசாசை பாருங்கள், அவன் எப்பொழுதும் தீமை செய்வதற்கு சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழித்திருங்கள், தெளிந்த புத்தியோடு இருங்கள். பிசாசு சுற்றி வருகிறான், யாருக்கு தீங்கை விளைவிக்கலாம், யாருக்கு பிரச்சனை கொடுக்கலாம், யாருக்கு உபத்திரவத்தை கொடுக்கலாம் என்று அவன் சுற்றி கொண்டே வருகிறான். நான் இங்கே வருவதற்கு முன்பதாக சற்று ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனை தொலைபேசியில் அழைத்தார். என்னுடைய அக்காவுடைய மகளுக்கு உடல் சரியில்லை, ஜெபிக்க வாருங்கள். நான் அந்த வீட்டை நெருங்கி கொண்டிருந்த போது ஆளுகள் கேட்டது, அந்த பிள்ளை இறந்து போய்விட்டார் என்று சொன்னார்கள். என்ன நடந்தது என்று விசாரித்தேன். அந்த பையன், சிறு பையன், அதாவது ஐடிஐ படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளை, வாலிப சகோதரன், 2-3 நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்று கீழே ஒரு அந்த பாலத்திற்கு அடியிலே அவர்கள் அந்த சிக்கன் எடுத்துக்கொண்டு போய் ஜாலியா போய் அங்கே மதுபானங்கள் எடுத்துக்கொண்டு போய் அந்த சிக்கனை எல்லாம் வறுத்து சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு தீ ஆவி அந்த பிள்ளை, அந்த வாலிபனை தாக்கினதாம். பாருங்கள், ஒரு 4 days 4 நாட்களுக்குள்ளாக அந்த வாலிபனுடைய உயிர் அவனுடைய சரித்து விட்டு போய்விட்டது. திரும்பமாக இந்த மரணத்துக்கு பிறகு நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற மற்ற 2 வாலிபர்களையும் அழைத்து ஜெபித்த போது அவர்களுக்கும் அதே ஆவி இருந்து செயல்பட்டதை பார்க்க முடிந்தது. தேவ கிருபையினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். பிசாசு இங்கும் அங்குமாக உலாவுகிறான். ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கிறோம், நிறைய விபத்துக்கள், நிறைய விபரீதங்கள், மாந்திரிகத்தினாலே பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் இங்க எப்படி இருக்கிறது, இந்தியாவில் பல ஆயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சுற்றி வருகிறார். இந்த இடத்தில் ஒரு உலாவுகிறார், நாம் நடுவிலே செயல்படுகிறார். நீங்கள் நானும் ஜெபம் செய்கிற போது, துதிக்கிற பொழுது, ஆராதனை செய்கிற பொழுது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, நான் என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நம் நடுவில் அவர் வருகிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு நம் நடுவில் அவர் வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் உலாவுகிறார். 26:12 லேவியராகமம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது, அவர் நம் நடுவிலே உலாவுகிறவர், நம் தேவனாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறவருடைய கண்கள் உலாவு வருகிறது என்று 4ஆம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் நம் நடுவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலாவுகிறார், நம் நடுவிலே செயல்படுகிறார். இந்த வாசித்த வேத பகுதியிலே மறுபடியும் வந்தார் என்ற வார்த்தை, மறுபடியும், கம் அகைன், அவர் மறுபடியும் வந்தார் என்கிற வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. மறுபடியும் மறுபடியும் மனிதனை ரட்சிக்க அல்லது மனிதனுக்கு நன்மை செய்ய, மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, மனிதனை விடுவிக்க, அந்த மனுஷனுக்கு, இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணலாம், அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். என்னுடைய குடும்பத்தினர் முழுக்க முழுக்க நாசிய குடும்பத்தினர். என்னுடைய தகப்பனர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர். என்னுடைய 6 சகோதரர்கள் அப்படியே வளர்ந்தார்கள். ஒரு அக்கா, நான் 8வது மகன். என்னுடைய வீட்டில் எந்த விதமான அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அனுஷ்டிக்கப்படுவதில்லை. முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு கொள்கையிலே ஊறி போனவர்கள். அன்பிற்குரியவர்களே, என் ஆண்டவர் மறுபடியும் என் வீட்டிற்கு விஜயம் செய்தார். என்னுடைய குடும்பத்தை அவர் விசிட் பண்ணினார். கர்த்தர் என்னை தொட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்னுடைய சகோதரர் அநேகர் தேவனுடைய அன்பை கண்டுகொள்ள துவங்கி இருக்கிறார்கள். தேவன் மனிதனை வெறுக்கிறவர் அல்ல. மனிதன் வேண்டாம், தெய்வம் வேண்டாம் இந்த இயேசு என்று போனாலும் இயேசு மனிதனை நேசித்து மனிதனை தேடி வருகிறார்.
மனிதனை ரட்சிக்கும்படி கடந்து வருகிறார், மனிதனுக்கு நன்மை செய்ய கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, இந்த சிங்கப்பூர் தேசத்திலே மக்கள், குறிப்பாக தேக்கா பகுதியிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன், திரளான மனித தலைகள், எல்லாரும் அந்த இந்திய சகோதர சகோதரிகள். பாருங்கள், சம்பாதிக்கிற பணத்தை இங்கே செலவு செய்து விட்டு போகிறார்கள். சம்பாதிக்கிற பணம் எல்லாம் போய்விடுகிறது, சூதாட்டத்தில் போய்விடுகிறது, மதுபானத்திற்கு போய்விடுகிறது. சிலர் நன்றாக சம்பாதிக்கிறார், பணத்தையும் சேமிக்கிறார்கள், ஆனால் எதிர்பார்க்கிற சந்தோஷம் வருவதில்லை, எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி வருவதில்லை. அந்த மகிழ்ச்சியை விட்டு போய்விடுகிறது. பணமே சில நேரங்களில் சந்தோஷத்தை தொலைத்து. நித்தியமான நிரந்தரமான சமாதானம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் அவர் அங்கே வந்தார், அற்புதத்தை ஏற்கனவே செய்தார். அந்த கானா ஊரிலே குறைவுபட்ட திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அவர் இங்கே வந்து அற்புதத்தை செய்தார். இப்பொழுது மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தார். ஹல்லேலூயா. சகரியா புஸ்தகம் 2:10 இப்படி வாசிக்கிறோம், வாசிக்க கேட்போம். சகரியா 2வது அதிகாரம் 10வது வசனம். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. கானா ஊருக்கு மறுபடியும் வந்து வாசம் பண்ணினது போல, மறுபடியும் விசிட் பண்ணினது போல உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் வருவார். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, இயேசு வருவார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நிபந்தனை இல்லாமல் உங்கள் அருகில் வருவார், உங்கள் இல்லத்திற்கு வருவார், உங்கள் உள்ளத்தில் வந்து தங்குவார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இடைபடாவிட்டால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் சந்திக்காவிட்டால், அவருடைய அந்த என்ன சொல்வது, அந்த சந்திப்பு நமக்கு இராவிட்டால் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டோம். இந்த பூமியிலே மனிதனை உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறன்னு சொன்னால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சில நேரங்களில் நாம் அவருக்கு விரோதமாக நடந்திருக்கிறோம், அவருக்கு விரோதமான மனப்பாங்கு, அது விரோதமான அந்த பாதை நமக்கு இருக்கிறது. என்றாலும் நம்மை இவர் நேசிக்கிறார். அதற்காக நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. தவறு செய்து கொண்டே இருக்கலாம், அவர் பார்த்துக் கொள்வார். இல்லை, எந்த அளவிற்கு அவர் மன்னிப்புடையவராக இருக்கிறார், அந்த அளவுக்கு கண்டிப்புள்ளவராகவும் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் அவர் உங்களை நேசிக்கிறார். மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய இவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் தலைகளாய் நடந்து கொண்டிருக்கலாம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிறது மாறாக பாசிட்டிவ் அல்லாம நெகட்டிவா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் எப்படி கானாவூருக்கு வந்து மறுபடியும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் அவர் வருவார், உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றொரு வசனம், உபாகம புஸ்தகம் 33:12. உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருந்து அவரை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. என் எல்லைக்குள்ளே இன்றைக்கு இரவு நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, என் எல்லைக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கானா ஊருக்கு மறுபடியும் இயேசு வந்து வாசம் பண்ணாவிட்டால் இந்த மனுஷன், ராஜாவின் மனுஷன், அவனுடைய வேலைக்காரனுக்கு, அவனுடைய வீட்டு பிள்ளைக்கு சுகம் கிடைத்திருக்காது. அன்பிற்குரியவர்களே, மறுபடியும் என் ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்திற்கு வாரும் என்று சொல்லி கூப்பிடுவோம். இன்றைக்கு நான் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு உங்களுக்கு இந்த இரவு பொழுதில் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிறது சின்னதோ பெருசோ, நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் சின்னதோ பெருசோ, இன்றைக்கு இரவு உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஏதோ நாங்க வந்திருக்கிறோம் 2 வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. தேவன் சொல்ல சொன்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த இரவு வேளையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பினால், உங்களுடைய வேளையிலே ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பினால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் 3 விஷயத்தை நீங்கள் கவனியுங்கள். 1, தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். நெருக்கடி வருகிற போது, பிரச்சனை வருகிற போது தயவு செய்து கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள். சாதாரணமாக எல்லா புஸ்தகங்களைப் போல, புராண புஸ்தகங்களைப் போல இல்லை இது. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக நான் வேதத்தை வாசிக்கிறேன். அநேக மணி நேரங்கள் முழங்கால் வாசித்திருக்கிறேன். நான் அநேக மணி நேரங்கள். இந்த வார்த்தை எங்களை தேற்றுகிறது. இந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இந்த மனுஷனை குறித்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவன் கேள்விப்பட்டான் நடந்தவைகளை, ஏற்கனவே நடந்தவைகளை அவன் கேள்விப்பட்டான். வசனம் 47 முற்பகுதி, யோவான் 4:47 முற்பகுதி. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, இயேசு வந்தார் என்று அவன் கேள்விப்பட்ட போது அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும் அவன் அறிந்து வைத்திருந்தான்.
ஏற்கனவே இயேசு வந்தார். அவர் வந்ததுனாலதான் அந்த வீட்டில் ஒரு சேமம் உண்டானது. அவமானம், திராட்சரசம் குறைந்து போனால் எபிரேய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவமானம், அது திராட்சரசம் குறைந்து போனது அமங்கலமான ஒரு செயல் என்று கருதுவார்கள். அந்த நிலையை கர்த்தர் மாற்றினார், அவமானத்தை மாற்றினார், அந்த வெட்கத்தை அவர் மாற்றினார். இதையெல்லாம் அவன் கேள்விப்பட்ட பொழுது அவனுக்குள்ளே அந்த நம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது. அன்பிற்குரியவர்களே, அற்புதம் நடக்க வேண்டுமானால் விசுவாசத்தை ஊட்டுகிற, விசுவாசத்தை வளர்க்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பருக வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை. நான் உன்னோடு கூட இருப்பேன் கர்த்தர் சொன்னா போதும், நமக்குள்ளே யானை பலம் வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த தேவன் செய்த அற்புதமான விஷயங்களை அவன் கேள்விப்பட்டான். சாதாரணமாக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சில சகோதரருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஒரு சகோதரன் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அக்னி அபிஷேக உபவாச ஜெபம், அதாவது திருப்பத்தூர்ல பிரதர் சாம் ஜெபத்துறை நடத்துகிற அந்த கூட்டத்திற்கு அவர் எங்களோடு வந்தார். என்னோடு வந்த சகோதரர் அழைத்து கொண்டு வந்து விட்டார். அந்த பிரதரை கேட்டேன், ஏன் பிரதர் இவரை கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்டேன். நான் கேட்டது எதற்காக கேட்டேன்னு சொன்னால், அந்த அழைத்து கொண்டு வரப்பட்ட சகோதரர் ஒரு கம்யூனிஸ்டவாதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு பேச்சாளர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல பொறியாளர், என்ஜினியர். இவர் நாஸ்திகவாதி. இவரை ஏன் இந்த அபிஷேக கூட்டத்துக்கு கூட்டு? சாதாரண கூட்டம்னா ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க, கேட்டுட்டு வந்துடலாம். இவர் அபிஷேக கூட்டத்திற்கு இவர் கொண்டு வரீங்க, எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, அந்நிய பாஷை பேசுவார்கள். இதெல்லாம் கஷ்டமாச்சு, அவர் தவறா புரிந்து கொள்வாரே. இல்ல வரேன்னு சொல்லிட்டாரு பாஸ்டர், என்ன செய்யறது? சரி வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் டே நான் எங்க அந்த ஃப்ரெண்ட் பகுதியிலே நான் இருந்தபடினால அவர் என் கூடவே இருந்தார். பின்னாடி பின்பதாக உட்கார்ந்து இருந்தார். நல்ல படித்த சகோதரர் பின்பதாக உட்கார்ந்து இருந்தார். ஒரு half a day இருக்கும். நான் அதுவரை கவனிக்கவில்லை. திரும்பி பார்த்தபோது பிரியமானவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. பார்த்தா நல்ல தடியா இருப்பார் அவர். கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. பிரதர் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அவர் பிரசங்கம் பண்றாரு பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் முன்னாடி அவர் சொல்றதுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பிரதர்ன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப என்ன பாக்குறீங்க கேட்டேன். இந்த உபாகமம் 28:1 தெரியுது, நான் எழுதினேன் ஒரு பேப்பர்ல. கொஞ்ச நேரத்தில் அவர் மேல இருந்து அந்த வசனத்தை பிரசங்கியார் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைந்த அந்த சகோதரருக்கு நடந்த காரியத்தை. அப்புறம் மறுபடியும் அழுதார். இப்ப என்ன அழுகிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு 9 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. திடீர்னு கண்ணை மூடனே இயேசு வந்தாரு, என் கையில ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து இந்த குழந்தைக்கு சிம்சோன்னு பேர் வைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னாரு. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா, முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மைன்னு சொன்னா இப்ப எனக்கு குழந்தை வரப்போது உண்மைதான்னு சொன்னாரு. பாருங்க, அது வரைக்கும் ஒரு காஸ்பலே கேட்கல, இயேசு பற்றி தெரியாது. இந்த வார்த்தைகளை கேட்க 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 நான் நினைக்கிறேன் பிரதர் அருள்ராஜ் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் நினைக்கிற அந்த செய்தி பேச 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 அவருக்குள்ளே அக்னி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். வசனங்கள் சொல்ல சொல்ல இவருக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். வீட்டுக்கு போனார், கூட்டம் முடிந்து. அவருடைய ஒய்ஃப் டீச்சர், அவங்ககிட்ட போய் சொன்னாரு, இன்னும் 1 வருஷத்துல நமக்கு ஒரு பையன் பிறப்பான்னு சொன்னார். அவங்க சிரிச்சாங்க நக்கலா. நமக்கு தான் குழந்தை பிறகு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இல்ல இயேசு சொல்லியிருக்கிறார் குழந்தை ஒரு பையன் பிறப்பான். ரொம்ப ஆச்சரியம் பிரியமானவர்களே. ஏன் லைஃப்ல நான் பார்க்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. கரெக்டா ஒரே மாசத்துல ஒரு பையன் ஆண் குழந்தை பிறந்தார். அல்லேலூயா. நான் அந்த பிள்ளையை பிறந்தோன்னு கையில எடுத்துட்டு, தேவன் எவ்வளவு நல்லவர். மருத்துவம் சொல்லுகிறது குழந்தை பிறக்காதுன்னு. இவருக்கு குழந்தை பிறந்ததுக்கு முதல் நாங்க ஜெபம் பண்ணோம்லாம் வேணா பெருமையா சொல்லிக்கலாம். நாங்க எங்களுடைய ஜெபம் இல்லாத காரணம் இல்ல. இந்த சகோதரன் அந்த வார்த்தையை கேட்டாரு பாருங்க. அந்த வார்த்தையை தேவன் எதிர்பார்க்கிறதுமாக இதயத்தில் கொண்டு வந்த பொழுது இந்த வார்த்தை அவர் அற்புதத்தை பெறுவதற்கான ஆயத்தத்தை அவருக்குள்ளே செய்தது. அல்லேலூயா. ஆகவே இது போல இந்த ராஜாவின் மனுஷன் தேவன் ஏற்கனவே செய்த அற்புதமான காரியங்களை, அந்த திவ்யமான விஷயங்களை அவன் கேள்விப்பட்டான். தேவனுடைய வசனத்தை அவன் கேள்விப்பட்டான், தேவனுடைய அற்புதத்தை கேள்விப்பட்டான், தேவனுடைய விஷயங்களை அவன் கேள்விப்பட்டான். இந்த கேள்விப்பட்ட விஷயம் அவனுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அற்புதம் பெறுவதற்கு நீங்கள் கேள்விப்பட வேண்டும். அற்புதம் வேண்டுமானால் நீங்கள் திவ்யமான வசனங்களை உங்கள் காதுகளை, அதனாலதான் வெளிப்படுத்திய விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பாக்கியவான், கை கொள்றவங்க பாக்கியவான்கள். கேட்கிறதுனால ஆசீர்வாதம். ஒருவேளை இது போர் அடிச்சாலும் போர் அடிக்கல, உட்கார்ந்து கேளுங்க. வாரத்தில் ஒரு நாள் போய் ஒரு 1 hour அல்ல 45 minutes அல்ல 30 minutes உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேளுங்கள்.
இந்த வார்த்தை கேட்பதினாலே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பின் சந்ததிகளுக்கும் இது ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். தெரிஞ்ச வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அற்புதத்தை பெறுவதற்கு அடுத்து விசுவாசம். அதுக்கு பிறகு நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த விசுவாசத்துக்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்க வேண்டும். விசுவாசம் சும்மா வந்துராது. என்ன நடக்கணும்? கேள்வி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெண், அவள் ராகாப், அவள் பேர் ராகாப், அவள் ஒரு வேசி. அவள் கேள்விப்பட்டாள். யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 10-11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவள் தேவன் செய்கிற அற்புதமான காரியங்களை, மகத்துவங்களை அவர் கேள்விப்பட்டாள். அதுதான் அவள் அற்புதம் பெறுவதற்கு ஒரு பெரிய வாய்க்காலாக அமைந்தது. அந்த தேசத்தில் வேற யாரும் பாதுகாக்கப்படவில்லை. இந்த ராகாப் வேசி மாத்திரம் தான் பாதுகாக்கப்பட்டாள். ராகாப் வேசி பாதுகாக்கப்பட்டதுக்கு முன்பதாக, பொதுவா சொல்லுவாங்க ராகாப் வேசி தப்புவிக்கப்பட்டது விசுவாசத்தினால். ஆனால் அதுக்கு முன்பதாக அவள் என்ன செய்தால்? கேள்விப்பட்டாள். ஏன் இது போன்ற கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம்? நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஏன் அங்கங்கே சகோதரர்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள்? ஏன் தெரியுமா? இந்த மகிமையான திவ்யமான வசனங்களை கேட்பதனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு அற்புதம் உண்டு, உங்களுக்கு சுபிட்சம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே தயவு செய்து அதிகமாக வசனங்களை கேளுங்கள், வாசியுங்கள். தெய்வத்தினுடைய மகத்துவமான விஷயங்களை இந்த காதுகளிலே கேளுங்கள். இது உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இப்பொழுது. இரண்டாவதாக ஜெபம், பிரேயர். பிரேயர் பிரிங் விக்டரி. ஜெபம் நமக்கு ஜெயத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். நிறைய நேரங்களில் நாம் ஆசைப்படுகிறோம், ஆனால் ஜெபிப்பதில்லை. விரும்புகிறோம், விண்ணப்பிப்பதில்லை. நம்முடைய மனசுல மிகுந்த ஆசை இருக்கிறது, ஆனால் தேவனை ஆராதித்து நம்முடைய காரியங்களிடத்தில் சொல்ல நாம் தயங்கி விடுகிறோம், அல்லது நாம் விட்டு விடுகிறோம். யாராவது நமக்காக ஜெபிப்பார்கள் அல்லது ஜெபிக்கட்டும் என்று விட்டு விடுகிறோம். இன்னும் அநேகர் ஊழியர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்லுகிறார்கள். சில இமெயில தகவலை அனுப்பி விடுகிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள். எப்படியாவது சகோதரி ஜெபம் பண்ணுங்கள், ஊழியக்காரை ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு அற்புதம் தேவையானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். 145வது அதிகாரம் சங்கீதத்தின் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி யாவருக்கும் கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார். உங்கள் அருகிலே கர்த்தர் இருக்கிறார். உங்கள் அருகாமையிலே தேவன் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது, நீங்கள் மன்றாடுகிற போது, நீங்கள் தேவ சமூகத்திலே மன்றாடி உங்களுடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லுகிற போது உங்கள் அருகில் அவர் வருகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் மற்ற ஊழியக்காரரிடத்தில், எங்களை போன்ற தேவனுடைய ஊழியத்தை செய்வதிடத்திலே போய் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முழங்கால் படியிடுங்கள், கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கடந்த 20 வருடமாக நான் அந்த ஆண்டவரை ஆராதனை செய்கிறேன். 20 வருடமாக இந்த தெய்வத்துக்கு நான் பணி செய்கிறேன். எத்தனையோ முறை நெருக்கப்பட்ட சமயங்கள், ஒடுக்கப்பட்ட சமயங்கள் எல்லாம் இந்த தெய்வன் எப்படி அற்புதமாக ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை நான் ருசித்திருக்கிறபடி நான் சொல்லுகிறேன். நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். இன்னைக்கு இரவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு தெய்வம்னு அறிஞ்சு இயேசுவே எனக்கு உதவி செய்யணும் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா போதும், நிபந்தனை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே புதிதாக சில சகோதரர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். அவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் மனுஷனா பிறந்துட்ட எல்லாருக்கும் அவர் தான் ரட்சகர். ஏன்னா இந்த உலகத்தில் மனிதனுக்காக, மனித சமுதாயத்துக்காக ரத்தம் சிந்திய ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் அவர் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், இழந்து போனதையும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். ஆகவே இந்த பூமியில, இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார் சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்து வேதத்தில ரிக், அசூர், சாம, அதர்வன வேதங்கள், இந்த 4 வேதங்களிலே சாம வேதம் சொல்கிறது பிரஜாபதி அக்ன. பிரஜாபதி அக்னன்னு சொன்னால் அவதாரமே மனிதனுக்காக பலியாக வேண்டும். அவதாரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு தெய்வங்கள், நிறைய அவதாரங்களை குறித்து நாம் நம்முடைய கலாச்சாரத்திலே பார்க்கிறோம். சாமவேதத்தினுடைய கூற்றின்படி அவதாரமே பலியாக வேண்டும் என்று சொன்னால், எந்த அவதாரம் மனிதனுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறது சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
ஆத்ம பலதை அசிய சாய கிரியாதி. எந்த அவதாரத்தினுடைய நிழலும் மரணமும் ஜீவாமிர்தமாய் இருக்கிறதோ அவர்தான் மனிதனுக்கு மீட்பை கொடுக்க முடியும். அவர்தான் மனிதனுக்கு வெற்றி கொடுக்க முடியும், ஜெயத்தை கொடுக்க முடியும். ஆகவே அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே பட்சபாதம் இல்லாமல், பார்சியாலிட்டி பார்க்காம ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கு இரவு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் தேவையானால் முழங்கால் படியிடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் தேவையானால் முழங்கால் படியிடுங்கள். தேவனிடத்தில் சொல்லுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், மன்றாடுங்கள். கடந்த மாசம் என்னை நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான குடும்பத்தாருடைய வீட்டுக்கு சென்றேன். அவங்க மிகவும் சோர்ந்து இருந்தார்கள். மதுரை பட்டணத்தில் அவருடைய மகன் மருமகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நாளிலே, அந்த நாள் நான் அந்த வீட்டில் ஜெபித்த அந்த நாளிலே, அந்த நாளோடு அவர்களுக்கு விசா முடிகிறது. விசா முடிஞ்சா உடனே திரும்பி வரணும். அவர்கள் ஏற்கனவே வேறொரு வீடு எடுத்திருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு 2 வருஷம் அக்ரிமெண்ட், 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. உடனே அந்த வீட்டை காலி பண்ணணும்னா மிகப்பெரிய தொகையை அங்கே செலுத்தி விட்டு வர வேண்டும். மிக நெருக்கடியான சூழ்நிலை. கலங்கி போயிருந்த போது நான் சொன்னேன், ஜெபம் அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. நாம் இங்கிருந்து ஜெபிப்போம். தேவன் சமீபத்துக்காக மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆச்சரியம் பாருங்கள். அவர்களே நாங்களே கலங்கி போய் ஜெபித்தோம்னு சொன்னா அவங்க எவ்வளவு கலங்கி இருப்பாங்க. மிகுந்த மன போராட்டம் அங்கே அந்த அந்நிய தேசத்திலே. 5 மணியோடு விசா முடிகிறது. 4:45 4:45 அந்த நிர்வாகம் அந்த சகோதரை அழைத்து விசாவை நீட்டித்து கொடுத்தார்கள். 15 minutes 15 நிமிஷம் உள்ளம் உடைந்து ஜெபித்த ஜெபம், உள்ளத்தை உடைத்து ஜெபித்தார்கள். ஆங்காங்கு இருந்து அந்த குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஜெபித்தார்கள். தொலைபேசி வேளாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் மிகப்பெரிய அசைவை கொண்டு வந்தது. 15 நிமிஷத்துல 15 மினிட்ஸ்ல கர்த்தர் மகிமையான ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனந்த கண்ணீர் அந்த தம்பதிகளுக்கு. ஒருவேளை அந்த விசா நீட்டிக்கப்படவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. வெளியிலையும் வர முடியாது, உள்ளரையும் இருக்க முடியாது, போலீஸ் கேஸ் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். ஆகவே நெருக்கடி வருகிற போது, பிரச்சனை வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது தயவு செய்து முழங்கால் படியிடுங்கள். தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றம். எல்லாரும் மலடி மலடின்னு சொல்றாங்க. பாக்கியவதி இல்லவள், இவள் மலடி என்று சொல்லுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவளுடைய சக்களத்தி எப்பொழுதும் மனமடிவாக்கி கொண்டிருக்கிறாள். அண்ணாளுடைய சக்களத்தி பெண்ணினால் மனமடிந்து போகிறவர் பெண் ஒரு நாள் தீர்மானித்தாள். தேவனுடைய ஆலயத்துக்கு போனால், முழங்கால் படியிட்டால், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினால், வாய் அசைகிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. தேவன் இதயத்தை பார்த்தார், உள்ளத்தை பார்த்தார். 1 சாமுவேல் 1:17 வாசிக்கிறோம். ஸ்திரியே, சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது என்று ஏலி சொன்னான். சமாதானத்தோட போ, நீ உள்ள உடைந்து ஜெபித்தாய் அல்லவா, உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதிலை கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பைபிள் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இதைத்தான் இந்த ராஜாவின் மனுஷன் செய்தான். அவன் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று அவன் மன்றாடினான், கெஞ்சினான், வேண்டினான். ஆண்டவரே, என் வீட்டிற்கு வர வேண்டும். அவன் மரிப்பதற்குள்ளாய் வீட்டிற்கு வாரும். இந்த விண்ணப்பம், இந்த வேண்டுதல் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தது. அவனுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தது. அண்ணால் மனங்கசந்து போய் அழுது தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டால் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன் 16வது வசனம் என்று நினைக்கிறேன். இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டால். 15-16 வசனங்களை வாசித்து பார்த்து எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளம் உடைந்து ஜெபித்தார். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் நெருக்கடி தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை தொடர்ந்து. மழை விட்டும் தூவானம் விடவில்லைன்னு சொல்லுவாங்க, வழக்கு சொல். மழை விட்டுருச்சுங்க, தூவானம் விடல. அது மாதிரி பிரச்சனை மேல் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருந்தால் நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த போராட்டத்தை கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். நீங்கள் வேண்டி பாருங்கள், விண்ணப்பித்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். உடைய போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். 3 நாள், 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தான் ஒருவன். 3 நாள் அவன் ஜெபிக்கவே இல்லை. பிரச்சனை உச்சகட்டமா போகும்போது, இனிமே இருந்தனா ஜீவ சமாதியா, மீன் வயிற்றுக்குள்ளே ஜீவ சமாதி ஆயிடுவோன்னு நினைச்ச பிறகு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். யோனா புஸ்தகம் 1:17 பாருங்கள். 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான், ஜெபிக்கவில்லை. ஆனால் 2வது அதிகாரம் 1 வசனத்தில் அவன் ஜெபிக்க துவங்குகிறான், பொருத்தனை செய்கிறான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். எப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு வரும், எப்போ உங்களுடைய போராட்டம் முற்று பெறும், எப்போ நீங்க ஜெயிப்பீங்க, எப்போ உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும்,
நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால். அல்லேலூயா. அவனை இது வரைக்கும் நாங்க ஜெபிக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் தேவ சமூகத்தில் மன்றாடுங்கள், இன்னும் உங்களுடைய இதயத்தை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுவா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான வாலிப தங்கை, வாலிப சகோதரி. நான் இந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிற போது அந்த சகோதரி பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று சில வருடங்களுக்குள்ளாக திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட்டார் ஒரு சகோதரனுக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், மிகவும் இந்த சகோதரி நேசிக்கூடிய பெண். 2 குடும்பத்தாருமே இளம் தம்பதிகள், மிக நெருக்கமா இருப்பார்கள். அந்த தோழியினுடைய வீட்டிலே சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் இருக்கும். அந்த பக்கத்து வீட்டில் இருக்கு. இவள் போய் ஆறுதல் சொல்லுவாங்க அந்த சகோதரி, இந்த தங்கை. ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி போய் தன்னுடைய தோழி வீட்டு கதவை தட்டின பொழுது கதவு தாழ் பண்ணவில்லை, அது திறந்திருந்தது. தள்ளி பார்த்தா அந்த பெண் தூக்கிலே நின்று கொண்டிருந்தார். தூக்கு போட்டு செத்து போனார். அந்த ஆவி அப்படியே இந்த பெண்ணை பிடித்து விட்டது. சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண்ணையுடைய அம்மா கூட்டிக் கொண்டு வந்தாங்க. பிசாசு பிடிச்சிருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்குள்ள இருந்த ஸ்பிரிட் பேச ஆரம்பித்தது. நான் போய் விடுகிறேன், இவள் எனக்கு மிகவும் பிடித்தமான தோழி, என் வீட்டில் பிரச்சனை நான் தற்கொலை செய்து கொண்டேன், ஆகவே என் தோழி நான் நேசிப்பதனால் தோழியை நான் பிடித்திருக்கிறேன், தோழிக்குள்ளதான் இருக்க விரும்புகிறேன், என்னை விரட்டுறீங்களே, நான் போய் விடுகிறேன் சொல்லி இந்த ஸ்பிரிட் ஆளறி கொண்டு வெளியேறி. நாட்கள் கடந்தன. அப்போ ஸ்டார்ட் ஆன அந்த பிரச்சனை. அவர்கள் குழந்தை பாக்கியத்தை இழந்தார்கள். ஏறத்தாழ 17 ஆண்டுகள். ஒவ்வொரு முறையும் நான் அந்த ஆலயத்திற்கு போகும்போது நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. அந்த சகோதரி முழங்கால் படிடுவார்கள். கண்கள் அப்படி கண்கள் குளமாகிவிடும். எனக்கு குழந்தையை பிறக்காத பிரதர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஒவ்வொரு முறையும் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் பிள்ளைத்தை வச்சு ஆக்குவேன், இந்த மகளுக்கு இரக்கம் செய்வேன். ஆனாலும் அந்த தங்கையை ஆறுதல் படுத்த முடியாது. பிரியமானவர்களே, 17 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சகோதரி கர்த்தர் கருத்தரித்தார்கள். 17 ஆண்டுகள். கடந்த மாதம் ஒரு அருமையான பெண் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள். 17 வருடங்கள் குழந்தை இல்லை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அந்த கன்ஷி வாய் அவர்கள் அந்த டெலிவரி செல்கிற வரை ஒவ்வொரு மாதம் எனக்கு அடிப்பாங்க. எனக்கு பயமா இருக்கு பிரதர், அந்த கரு களைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அந்த பிள்ளை பத்திரமா என்னுடைய வயிற்றை விட்டு வெளியில வருமா? பயப்படாதீங்க சகோதரி. 17 வருஷங்களுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். 17 ஆண்டுகள். இந்த 17 ஆண்டுகளும் எத்தனை நிந்தைகள் இருந்திருக்கும், எத்தனை கஷ்டங்கள், பதில் சொல்ல முடியாது அல்லவா? ஜெபம் தான் காரணம். ஜெபத்தை விடல அந்த சகோதரி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். கடந்த மாசம் அந்த பொருத்தனையின் புதல்வியை அந்த சகோதரி பெற்றெடுத்தார்கள். அவங்களை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். 17 வருஷத்துக்கு பிறகு இந்த சகோதரிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது கனத்த இதயத்தோடு நான் அந்த சகோதரிக்கு ஜெபிப்பேன். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கீங்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு, இந்த மகளுக்கு ஏன் அற்புதம் செய்யக்கூடாது? சில நேரங்களை கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறேன் அந்த சகோதரிக்கு. ஏனென்றால் என் மூலமாய் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், என் மூலமாய் வளர்க்கப்பட்டவர்கள், என் மூலமாய் பிசாசு, நான் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தீ ஆவியை கர்த்தர் என் மூலமாய் வெளியிலே கொண்டு வந்தார். இப்படிலாம் அற்புதங்களை செய்திருந்த ஒரு அற்புதம் இந்த பிள்ளைக்கு ஒரு தாய் என்று சொல்லுகிற ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஆண்டவரே. அந்த குழந்தை பிறந்து விட்டது, அவர்கள் சந்தோஷமா இருக்கிறான்னு கேள்விப்பட்டது என்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். அல்லேலூயா. ஜெபம் வல்லமையான காரியத்தை செய்து வருகிறது. 3வது அன்பானவர்களே, நம்பிக்கை. கடவுளுடைய வார்த்தையை கேள்விப்படுகிறோம், 2வது ஜெபிக்கிறோம். அதோடு நின்று விடாமல் விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், தயவு செய்து நம்பிக்கை வையுங்கள். வசனத்தை வாசிக்க கேட்போம். 50வது வசனம். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. 33:9 சங்கீதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான். தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிற விஷயம் விசுவாசம். மத்திய 8வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறான். நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான் இயேசு சொன்ன போது, மன்னிக்கணும், அவன் அதுக்கு முன்பதாக
ஆண்டவரே நீர் வர வேண்டாம், நான் என்னுடைய வீட்டிற்குள்ளே நீ பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஐ ஆம் அன்வர்தி, நான் அபாத்திரமானவன், என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றான். நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். நான் கொஞ்சம் குழப்பிட்டது. இதுதான் சம்பவம். 8ஆம் அதிகாரத்தை புரட்டி பாருங்கள். நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் அவனை பாராட்டவே இல்லை, அவனை அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்களேன். பைபிள்ல இந்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தின, இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின இந்த நூற்றுக்கு அதிபதியை கர்த்தர் பாராட்டவில்லை, அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. ஆனா திரும்பி அந்த வசனம் அப்படி இருக்கு, திரும்பி அவர் திரும்பி கொண்டு வாசிங்க, அவர் திரும்பி கொண்டு ஆச்சரியப்பட்டு, அவர் பாருங்க, இந்த அவன் சொன்ன உடனே அவர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின்னாடி வருகிறவர்களை அவர்களை பார்த்து சொல்றாரு, இந்த விசுவாசம் என் மக்கள்கிட்ட இல்லையேன்னு சொல்றாரு. அவனுடைய விசுவாசத்தை அவர் அப்ரிஷியேட் பண்ணல. இந்த மனுஷன் இருக்கிற இந்த நம்பிக்கை, இந்த மனுஷன் இருக்கிற இந்த விசுவாசம், என்னை பின்பற்றி வருகிற திரளான மக்களிடத்தில் இந்த விசுவாசம் இல்லை, என் ஜனத்தினிடத்தில் இல்லையே அவர் வேதனைப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம், இந்த விசுவாசம் என்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதே நமக்கு ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து விடுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவரை தேடுகிறவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் பலத்த அசைவை, பலத்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக விசுவாசத்தை வெளிப்படுத்துவான். அந்த வார்த்தையை நம்பினான், அந்த வார்த்தையை விசுவாசித்தான், அந்த வார்த்தையை நம்பி அவன் போனான். அற்புதம் நடந்தது. அந்த முன்னே நான் சொன்ன சம்பவம் இருக்கிறது பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும், ரோம ராயனுக்கு கீழே அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் என் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். 100 பேருக்கு அதிபதி நான் தான். ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான். நான் உட்கார்ந்த இடத்திலிருந்து காரியத்தை சாதிக்க முடியுமையானால், 100 பேருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நானே உட்கார்ந்த இடத்திலிருந்து காரியத்தை சாதிக்க முடியுமையானால், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ ஏன் என் வீட்டுக்கு ரிஸ்க் எடுத்து வரணும்? அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஆண்டவரே, நானே 100 பேருக்கு அதிபதி, உட்கார்ந்த இடத்துல வேலை வாங்குறேனே, நீங்க சர்வலோகத்துக்கும் அதிபதி, நீ உட்கார்ந்தே சொல்லலாம், ஒரு வார்த்தை சொன்னா போதும். இதுதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை வல்லமையான காரியங்களை, அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று 107:20 வாசிக்கிறோம் சங்கீதத்திலே. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவருடைய வசனத்திலே வல்லமை இருக்கிற, ஏற்கனவே சொன்னேன். அந்த வார்த்தையை நம்பி இந்த மனுஷன் புறப்பட்டு போனான், அற்புதத்தை கண்டான். இன்றைக்கு அற்புதம் அல்லது மாற்றம், அதிசயமான காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் தயவு செய்து நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரோமர் 4ஆவது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 4:18. நூறு வயசுல குழந்தை பிறக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கல. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நடக்கும். அல்லேலூயா. நடக்கும் அப்படி நீங்க விசுவாசித்தீங்கன்னா நடக்கும். நடக்காத நினைச்சீங்கன்னா நடக்காது. விசுவாசிப்பதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அவன் என்ன செய்தான்? தொடர்ந்து வாசிங்க. விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில், சரியா வாசிங்க, விசுவாசத்தில் பலவீனம் இருக்கவில்லை. ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்ன நினைக்கவில்லை, நினைச்சு கூட பார்க்கல. ஏனென்றால் சொன்னவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் செய்வார், அவர் செய்வார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய வசனத்திலே வல்லமை இருக்கிறது. அதனால வேதபாரகர் பரிசேயரை போல அவர் போதியாமல் அதிகாரமுடையவராக போதித்தார் என்று மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இறுதி பகுதியை வாசிக்கிறோம். அவர் வேதபாரகரை போல பரிசேயரை போல போதிக்கவில்லை, அதிகாரம் நிறைந்தவராக போதித்தார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. ஆகவே இந்த ராஜாவின் மனுஷன் தேவன் அந்த இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் நடந்தது. சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது, நீ குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அங்கே நாம் அவிதமான அந்த கருத்தோடு கூட இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தன்னுடைய விசுவாசத்தில் அவன் பலவீனமா இருக்கவில்லை. சொன்னவர் கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நடக்கும். இது
ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த மாற்றங்களை செய்ய விரும்புகிறார். விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 13:58 மத்தேயு. வாசிங்க. அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அற்புதம் அவர் எங்கே செய்ய முடியும்? விசுவாசத்தில் நிரம்பின இடத்திலே, விசுவாசம் நிரம்பி இருக்கிற இடத்துல அவர் அற்புதம் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் தேவையா? உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தில் நிரம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை அப்படியே நம்புங்கள். விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். தாவீது சொன்னான், நீ சின்ன பையன்பா, உன்னால கோலியாத்தை அடிக்க முடியாதுன்னு சொன்ன போது தாவீது சொன்னான், இல்லை இல்லை, என்னால முடியும். I can do. என்னால முடியும் என்றால், ஒருமுறை கரடி வந்தது, ஒருமுறை சிங்கம் வந்தது, ஆட்டை பிடித்துக் கொண்டு போன போது நான் விரட்டி பின்தொடர்ந்து போய் அதை அடித்ததனுடைய வாய்க்கை என்னுடைய ஆட்டை தப்புவித்து கிழித்து போட்டேன், கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறார். என்னால முடியும், என்னால செய்ய முடியும். இந்த விசுவாசம் தான் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவனுக்கு பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா. என்னால முடியும், என் தேவன் இதை செய்வார், என்னை கொண்டு செய்வார் என்ற விசுவாசத்தை நீங்கள் முதலாவது பெற வேண்டும். முடியும் அப்படின்னு சொன்னா ஆங்கில வார்த்தை, முடியுங்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை பாசிபிள். கேன் சொல்லுவாங்க, பாசிபிள், பாசிபிள். முடியாதுக்கு இம்பாசிபிள். IMP, 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 imp. இந்த 3 எழுத்தும் ஒரு நல்ல ஒக்காபுலரி. imp அப்படின்னா என்ன? குட்டி சைத்தான். imp அப்படின்னா குட்டி சைத்தான். முடியாது அப்படின்ற வார்த்தையே சாத்தானுடைய வார்த்தை தான். முடியும், என் தேவனால் இதை செய்ய முடியும். என் வாழ்க்கையிலே கர்த்தரால் இதை செய்ய முடியும். என் வாழ்க்கை தலைகளை ஒரு இரவிலே கர்த்தர் மாற்ற முடியும். இந்த கனப்பொழுதில் எனக்காக கர்த்தர் பெரிய காரியம் சொன்னேன். 15 மினிட்ஸ்ல கர்த்தர் அமெரிக்க தேசத்துல விசா நீட்டிப்பு என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். 15 மினிட்ஸ்ல கர்த்தர் அற்புதம் செய்தார் அந்த குடும்பத்திற்கு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வது அது அவருக்கு லேசான விஷயம். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Praise the Lord. Hallelujah. நன்றியோடு மே துதிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில், கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, எல்லாரும் சொல்லலாம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இன்று இரவு எனக்கு ஒரு அற்புதம் தேவை என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. இந்து மார்க்கத்திலும் பிறகு நாசிக கொள்கையிலும் ஊறி போன என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய தகப்பனார், என் தகப்பன் வழியாக, என் தகப்பனுடைய தகப்பன் வழியாக வந்த சாபங்கள் ஒரே இரவு உள்ளம் உடைந்து தேவனிடத்தில் ஜெபித்த போது அந்த சாபங்களை கர்த்தர் முறித்தார். அந்த சாபங்கள் முறியடிக்கப்பட்டது. நான் தைரியமாய் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த மிகப்பெரிய அற்புதம் என் சாபங்களை கர்த்தர் உடைத்தார் என்பதுதான். தகப்பன் வழியாக, தாய் வழியாக, மூதையார் வழியாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சாபத்தை கல்வாரி சிலுவையிலே இயேசு உடைக்கிறார். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்தால் இந்த இரவு பொழுதிலே வாழ்க்கையில அற்புதம் நடக்காமல் அல்லது உயர்வு இல்லாமல், சுபிட்சம் இல்லாமல், சேமம் இல்லாமல் செய்கிற இந்த சாபத்தை கர்த்தர் உடைத்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? இந்த கல்வாரி சிலுவையில என்னுடைய சாபங்கள் எல்லாம் உடைகிறதுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. உண்மையை நம்பி வாழ்வதா, உண்மையை நம்பி வாழ்வதா, நான் உமக்கே சொந்தமானே.
வந்ததா, நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டே. உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். இங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியான தொடுவாராக. எல்லார் கண்களையும் இயேசுவை நோக்கி நாம் துதிப்போம். ஆவியானவர் செயல்படுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற ஒரு நேரம். உங்கள் அருகில் வந்து உங்களை அவர் பலப்படுத்த போகிறார். உங்கள் அருகில் வந்து உங்களை பலப்படுத்த போகிறார். இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரனுக்காக நான் ஜெபித்தேன். அவருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை கர்த்தர் சொன்னார். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அவருடைய பணத்தை வீட்டிற்கு கொண்டு வருகிற போது பெரிய எதிர்பார்ப்போடு அவர் வருகிறார். 15 தேதி தாண்டறதுக்குள்ள அவர் கடன் பட்டு விடுகிறார். கர்த்தர் இந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். அதுபோல நீங்கள் பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீ ஆசீர்வதியும். Bless me Lord, bless me Lord. Hallelujah. நீங்கள் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர். ஒன்றும் இல்லாமல் ஒன்று உருவாக்குகிற கர்த்தர். ஐயா, என் கையில் 5 அப்போது 2 மீன் தான் இருக்குது, எனக்கு இது போதனைன்னு சொல்லாதீங்க. ஆண்டுடைய கையில கொடுங்க, அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். கர்த்தர் உங்களை பெருகச் செய்வார், பெருகச் செய்வார். அநேகருக்கு ஆசீர்வாத கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்பொழுது குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா பற்றாக்குறை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ராம ஷபரப உதரிகதரவலவா. இயேசுவின் ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருகிறது. இயேசுவின் ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருகிறது. Touch everybody Jesus. Hallelujah. ஓ ராம ஷபரப உரிகதலந்தரப உதரிகதரவலவா. Hallelujah. Hallelujah. எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தரை துதிப்போம். Hallelujah. இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம், மகிமையான மாற்றங்களை கர்த்தர் செய்கிற நேரம். Hallelujah. 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Hallelujah. ஓ ராம ஷபரப உதரிகதரபா. பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நிரப்புவாராக, நம்முடைய வல்லமையை நிரப்புவாராக, நம்முடைய கிருபையை நிரப்புவாராக, மகிமையை நிரப்புவாராக. Touch everybody Jesus. ஓ ராம ஷபரப உதரிகதரபலபா. ஆமென், 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 ஆமென். கிருபை, கிருபை, கிருபை. ஹalleluya, ஹalleluya. தூக்கம் இல்லாம தொடர்ந்து நான் அவதிப்படுகிறேன், தூக்கம் இல்லாமல் நான் பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறவள் இங்கே உண்டு. கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை தொடுகிறார், கர்த்தர் உங்களுடைய இதயத்தை தொடுகிறார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கடந்த வருடம் சிங்க தேசத்துக்கு வந்த பொழுது இந்த தேசத்திலே ஒரு மூத்த போதகரை தொலைபேசியில் அழைத்தார். நான் அங்கே சென்றேன். ஒரு ஆஸ்திரேலியன் வெள்ளைக்காரனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, நீங்கள் ஜெபிங்கள் என்று சொன்னார். நீங்கள் ஜெபித்த போது ஒரு தீய ஆவி அந்த சகோதரனுடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்த சகோதரன் சொன்னார், விடுதலைக்கு பிறகு ஏறத்தாழ சிறு வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் சரியான தூக்கம் எனக்கு இல்லை. நேற்றைக்கு இரவுதான் நான் ஒரு டீப் ஸ்லீப் பண்ணேன். இந்த ஆவி என்னை விட்டு போன பிறகுதான் எனக்கு அந்த நித்திரை கிடைத்தது என்று சொன்னார். பல வருடங்கள் இந்த தீய வல்லமைகள் அவருக்குள்ள இருந்ததுனால அவரால் தூங்க முடியல. கர்த்தர் கிருபையாக அவரை விடுவித்தார். அந்த வெள்ளைக்கார சகோதரன் இங்கே இந்த தேசத்திலே மூத்து குளிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய பெயர் பென். இன்றைக்கும் அவர் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். பலவிதமான மனபாரத்தினால, குடும்பத்தினுடைய நினைவுகளால் அலக்களிக்கப்பட்டு தூக்கத்தை இழந்து துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களா? ஓ ராமா ஷகதல ஹம்தர பௌதரி கதரபா. Lord, we praise you Lord. Hallelujah. Hallelujah. மே துதிக்கிற பிதாவே, நன்றி 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 தகப்பனே. நன்றியோடு மே துதிக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தா. Hallelujah. Hallelujah. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால்
உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த இரவு பொழுதிலே உங்களுடைய மனபாரத்தை அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்ய முடியும் என நான் நம்புகிறேன். ஒரு அதிசயத்தை நீ செய்ய முடியும் என்று நம்புகிறேன். எனக்கு கிருபையாக இரக்கம் செய்யும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாம். ஹalleluya hallelujah 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 ஆமென் ஹalleluya. மே ஸ்தோத்திரிக்கிற பிதாவே, நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் சொல்லல நன்றி தகப்பனே. இப்பொழுது உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வருகிறது. ஹalleluya hallelujah. ஓ ராம ஷபர பௌதரி கதரவலபா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் தேவன். என் நீதிக்கு வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன். நிச்சயமாய் முடி உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya hallelujah hallelujah. நன்றி 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 தகப்பனே, ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, ஆமென், கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹalleluya. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள்